கும்ப ராசி நபர்கள் எந்த ராசி நபர்களோட எங்களுக்கு நல்லா அட்ஜஸ்டா போகும்? லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எப்படி வரும்? நாங்க எங்களோட பலகீனத்தை எல்லாம் எங்க போய் காட்டுவோம்? நாங்க இவங்கள்ட்ட இருந்து பலகீனம் தான் அடைவோம்னா யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பம் மேஷம். மேஷ ராசி நபர்களுக்கு இவங்களே போய் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு விஷயத்த கேட்டா இவங்க உடனே போய் அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கறது. அப்புறம் துலாம் ராசி நபர்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிக்கும், ஆனா அதே டைம்ல பிடிக்காது. அதாவது ரொம்ப நல்ல பாண்டிங் இப்படி போயிட்டே இருக்கும். லைட்டா ஒரு நீயா நானாங்கிற ஒரு விஷயம் வரும்போது கும்பராசிக்காரங்க ஈகோ கேரக்டர்ல மாறிடுவாங்க துலாம் ராசி நபர்கள்ட்ட. ஒரு இதுல இருக்கும், ஒரு கேட்டகரி வைஸ் இவங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ்மேட்சிங்ல இருந்துட்டே இருக்கும். அப்போ லவ் பண்ணாலும் இல்ல திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா கூட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நமக்கு எங்க நன்மை இருக்கோ அங்கதான் தீமை இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான உணவை நமக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுலதான் நமக்கு ஆபத்து இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ சேம் அதுதான் நம்ம லைஃபுக்கும் ஆப்ட் ஆகும். நமக்கு நன்மை இருக்கிற இடத்துல இறைவன் தீமையை வைத்திருக்கிறான் அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ இப்போ இவங்களுக்கு கும்பத்துக்கு மகர ராசியை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையும் பண்ண நினைப்பாங்க. ஆனா மகர ராசிக்கு கும்ப ராசியை பிடிக்காது. என்னன்னா அந்த அந்த ஒரு எதிரும் புதிருமா இருந்துட்டு இருக்கும் இவங்களுக்கு. அதை சேம் ரெண்டும் சனிதான் ரெண்டு ராசிகளுக்கும் அதிபதியான சனிதான் அதிபதி. அப்ப எப்படி மகரத்துக்கு கும்பத்தை பிடிக்காம போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மா 10வது ராசியோட முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? 11ஆம் வீடு சுகதரம் பெற்றாச்சு. ஸோ அப்ப இவங்க எப்பவுமே உழைப்புல ப்ரையாரிட்டி இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாக்கியங்கள்ல கிடைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் அடிப்படையில கூட இவங்களுக்கு பிடிக்காமலே போயிடும். ஆனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கும்பத்துக்கு மகரத்தோட அஃபெக்ஷன், லவ், காதல், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா விதமா பாண்டிங்ல இருக்கும். ஸோ அப்ப நீங்க யாரோட ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கணும், நான் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா துலாம் ராசி நபர்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி நீங்க மேஷராசி நபர்கள்ட்ட ரொம்ப 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 அடிக்ட் ஆயிருவீங்க. அடிக்ட்னா உங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வராத முடியாத அளவுக்கு உங்களோட காதல், ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது துலாம் ராசி தான்.